விஜயுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பாஜக தலைவர் சொல்வது இதுதான். மாறும் தமிழக அரசியல் களம். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் தொங்கு சட்டசபை அமைந்தால் விஜயுடன் அதிமுக கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்படுகிறது. இருப்பினும் இதனை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். விஜய் கட்சியுடனான கூட்டணிக்கு தேவை ஏற்படாது என கூறியுள்ள அவர், தமிழகத்தில் பெரும்பான்மையை பெற்ற என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என தெரிவித்தார். தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் அனைத்திலும் நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்தது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் 85% வாக்குகள் பதிவானது. சதவீதமாக பார்க்கும்போது அதிகம் போல தெரிந்தாலும் பதிவான வாக்குகள் என பார்க்கும்போது அது பெரிய அளவில் இல்லை. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கி களமிறங்கின. விஜய் தரப்பும் ஒரு கூட்டணியை உருவாக்க முயன்ற போதிலும் அவர்களால் வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியவில்லை. இதனால் விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டது. மாநிலத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் விஜயின் தாவேக்க தனித்தே போட்டியிட்டது. இதற்கிடையே பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபின் நியூஸ் 18 சேனலுக்கு அளித்த பேட்டியில் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். விஜய் குறித்த கேள்விக்கு அவர், தமிழகத்தில் விஜய் ஃபேக்டர் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.